ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிளாக செய்யக்கூடிய இறால் கிரேவி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த இறால் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் அது கூட 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டு வெடிக்க வச்சுக்கோங்க. சோம்பு வெடித்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வரணும், அதனால் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் உருவி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் சின்னதாக இருக்கிறதுனால 4 எடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு வேளை பெருசாக இருந்துச்சுன்னா 2 எடுத்துக்கோங்க போதும். இப்போது இந்த அளவுக்கு வெங்காயம் கலர் மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் அது கூட 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் அதோடைய பச்சை வாசனை போகணும், அதனால் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த இறால் கிரேவியை இன்றைக்கி 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்கிறேன். நீங்கள் ஒரு வேளை 5-6 பேருக்கு செய்கிறீங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து வதக்கிக்கோங்க, கிரேவி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். வெங்காயமும் தக்காளியும் சீக்கிரமாக வதங்குறதுக்கு நம்ம எப்போவுமே சேர்க்குற மாதிரி 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்து வதக்கிக்கோங்க. உப்பு அதிகமாக போட்டுறாதீங்க, ஏன்னா இந்த கிரேவிக்கு கம்மியான உப்பு தான் தேவைப்படும். அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி தொக்கு பதத்துக்கு வதங்கி வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா இல்லாட்டி சிக்கன் மசாலா, அப்படி இல்லைனா மட்டன் மசாலா ஏதாவது சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன்ல, நீங்கள் தனித்தனியாக சேர்க்குற மாதிரி இருந்தால் 1 ஸ்பூன் மல்லித்தூளும் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கோங்க. காரம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த மசாலா பொருளையெல்லாம் எண்ணெயிலே வதக்கும் போது அதோடைய பச்சை வாசனைலாம் போயிடும். அதனால் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இறாலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இறாலை சேர்த்ததுக்கப்புறம் அந்த மசாலா பொருளோட நல்லா கலந்து விட்டுடுங்க. இறாலை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற மசாலா கூட இறால் நல்லா கலந்து வரணும், அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இறால் சேர்த்ததும் கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். இந்த இறால் தண்ணி விடலை, அதனால் நான் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டேன். நீங்கள் சேர்க்கும்போது இறால் தண்ணி விட்டுச்சுன்னா 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இறாலை சேர்த்ததுக்கப்புறம் 5லேருந்து 7 நிமிஷம் வரை தான் இறால் வேகணும். ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா இறால் ரப்பர் மாதிரி ஆகிடும், அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி வேக வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு 3 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இறால் வேகட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் தேங்காய் துருவல், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா 1/2 ஸ்பூன் கூட மிளகு சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் கழித்து இறாலை பார்க்கும்போது இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக குதித்து வந்துருக்கும். இறாலை கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் இப்போது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவாங்க. கிரேவி கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால் நான் மிக்ஸி ஜாரில் 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி இதில் கலந்து ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா 1/2 கிளாஸ் கூட தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிக்கோங்க. அதுக்குன்னு ரொம்பவும் தண்ணியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது, இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். தேங்காய் பேஸ்ட்டு தண்ணிலாம் ஊற்றுனதுக்கப்புறம் 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா திருப்பியும் இந்த அளவுக்கு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான இறால் கிரேவி ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபிலாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.